இது வந்து ஆக்சுவலா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமு. இத வந்து யூனிட்டி மூலமா டெவலப் பண்ணியிருக்காங்க. யூனிட்டி பத்தி நெறைய பேருக்கு தெரியும். யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட்டு. அத வச்சு நம்ம நெறையா டெவலப்பர்ஸ் வந்து இப்போ உருவாகியிருக்காங்க. யூனிட்டி வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நெறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள குடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து அந்த கேம்குள்ள போலாம். இது ஓப்பன் வேர்ல்ட் கேம்னால கொஞ்சம் கிட்டத்தட்ட GTA மாரி இருக்கும். ஆனா வந்து இது வந்து மொபைல்ல வந்து இப்போ நெறையா குட்டி பசங்க வந்து விளையாடுற கேம் இது. இந்த கேம்ஸ் தான் நெறையா பேர் விரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம விளையாடுவோம். இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு. ஓடுனா ஓடுவான். இதில் என்ன அப்படின்னா, அந்த சைடு கேட் சைடு போனால் தான் அந்த ஓப்பன் இதே வரும். ஓகே, ஓப்பன் பண்ணி ஏறியாச்சு. பாஸ் எடுக்கணும். இது ஆக்ஷன்லாம் ஆனால் ரியலாக அது மாதிரியே ஒரு இது இருக்கும். ஒருத்தரை போட்டு தள்ளியாச்சு. கொஞ்சம் ஓட்டுறது ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. வண்டி 2 பேரை தான் இடித்தேன், அதுக்குள்ளேயும் வண்டி கலந்துச்சு. இந்த கேமில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து அப்படி தப்பி விளையாடலாம். அதான் நல்லாயிருக்கும். இந்த காரை வச்சு தவ முடியுமா, இல்லை இதை வச்சே தவும். இப்போ ஆக்சுவலாக எல்லா இதையும் வந்து எடுக்கலாம். செம்மையாக இருக்கும் கேம் உண்மையிலே. இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இது கண்டெய்னர்ஸ்லாம் அப்படி வச்சுருப்பாங்க. ஓப்பன் வேர்ல்டு கேம் வந்து கொஞ்சம் ரியாலிட்டி கம்மியாக இருக்கும், லாஜிக்லெஸ் கேமாக இருக்கும். இங்கே செத்துட்டான், மண்டையில் அடிச்சிச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கார் வந்து அங்கே ஜம்ப் பண்ணி கீழே விழுற மாதிரி கார் வந்து சரியாக ப்ளேஸ் ஆகலாம். செத்துட்டேன். ஓகே, திரும்ப விளாடுவோம். டேய் டாமி, என்ன செத்துட்ட? ஓகே, திரும்ப அந்த கேம் வருது. அந்த இடத்துக்கு போகிறோம். அதே மாதிரியே வந்து நம்ம விளாட்றோம். விஷ் அது மாதிரி இதில் வந்து இன்னொரு வேலை செய்யலாம். இந்த கேமில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை டைப் பண்ணி நம்ம மொபைலை வச்சு ஏதாவது இது பண்ணலாம். மெசேஜ், ஃபோட்டோஸ், ட்ரெஸ்ஸஸ் மாற்றிக்கலாம், தொப்பி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து என்ன, பேக், ஓகே எல்லாம் வச்சாச்சு. பேக் போயிட்டு மேப் என்ன காட்டுது, கால் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட் கோடை டைப் பண்ணலாம். சீட் கோட் டைப் பண்ணோம்னா நமக்கு நிறையா வரும். சீட் கோடு என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஓகே, செல்ல வச்சிடலாம். நம்ம வந்து அந்த காரை எடுத்துகிட்டு ஓட பார்ப்போம். நம்ம வந்து எப்பயுமே இந்த கார் இருக்கிறதுலே நல்ல சூப்பர் கார் மாதிரி தெரியுது, ஆனால் இவ்வளோ மெக்கையாக போய்கிட்டு இருக்காங்க. இது ஒன்று தான் அந்த இதில் வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து மிஸ் பண்ணுது. ஏண்டா கார் ஓட்டுறைய காரு, ஆனால் இதில் வந்து மூமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒன்றுமே வேஸ்ட்டு, ரொம்ப கேவலமான மூமெண்ட்ஸாக இருக்குது.
கண்ட்ரோல் வந்து ரொம்ப கேவலமான கண்ட்ரோலு. ஆனால் பட் காரில் ஏறிட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் ஓவராக கிடைக்குது. ஓகே, காரில் ஏறிட்டோம்னா அந்த கண்ட்ரோல் நல்லா கிடைக்குது. இது மேலே ஏறி அதுக்கு மேலே இறங்கணும். கண்டெய்னர் வேறு லெவலுங்க, வேறு லெவலு. ஓகே, இப்போ இந்த இதுலேருந்து அதில் ஏறணும். இது ஒரு கேம் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். இப்போ இதுலேருந்து ஓரா கைப்புள்ள ஏறிது. போச்சுடா. சரி, ஓகே, இந்த கேமை விட்டுருவோம். இப்போ அந்த கார் எடு. இது என்னவோ ஏறி குதிக்கிறதுன்னு நினச்சா இது வேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அப்படி தான் நினச்சி வந்தேன். இது வந்து ஏறி குதிக்க கிடையாது. ஓ ஓ ஓ ஸ்வீட். வாங்க வாங்க. இது என்ன தெரியுதாங்க? இப்போ பாருங்கள், இது ரோல் ஆகும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஐயோ மண்டை உடஞ்சிருச்சு. மாட்டிக்கிட்டார் ஒருத்தர், அவர் காப்பாற்றணும் கர்த்தர். இந்த கார் எனக்கு வேண்டாம். நான் ரோட்டில் போய் வேறு கார் இட்டு வரேன். இந்த கேம் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதையும் எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். நம்ம சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஜிம்னாஸ்டிக் மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.